நீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஜாமீன்ங்கிறது வந்து வழக்கு விசாரணை தீவிரமாக இருக்குது, இதில் இது எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ நீதிமன்றமே நீதிபதிகளே வந்து இந்த வழக்கு ஏதோ ஜோடிக்கப்பட்ட வழக்கு போல இருக்குது, இதை சிக்க வைக்கப்பட்டிருக்கிறாருங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி தான் இதை எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சீரியஸான போஸ்கோ வழக்கில் அது பிரபலியமான ஒரு மத போதகர், பாஸ்டராக இருக்கக்கூடியவர், பல குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடியவர் மீது வழக்குக்கு வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த வழக்கின் விசாரணை, இந்த வழக்கினுடைய தன்மையை வந்து ஆராய்ந்துட்டு இல்லை பெருசாக அதில் இல்லை, இதை சிக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இப்போ அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு. நாளை காலையில் வெளியில் வர்றாரு. வந்த பிறகு அவர் பேசினதுக்கு பிறகு பல விஷயங்கள் தெரிய வரும். இந்த வழக்கில் எப்படி நான் சிக்க வைக்கப்பட்டேன், யாரால் சிக்க வைக்கப்பட்டேன், என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பேசுவார்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டு, உடனே நாளை காலை வெளியே வந்துட்டு உடனே நாளைக்கே பேசிட மாட்டார். காலம் எடுத்துக்கிட்டு அதை நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட்டு அந்த வழக்கறிஞர்களோட ஆலோசனை பண்ணிட்டு இது சம்பந்தமாக கண்டிப்பாக பேசுவார்.